ஆரம்பத்திலேயே இங்கே வந்து என்னமோ ஒரு 6 மாதம் ஆன மாதிரியும் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக செயல்பட மாதிரியும் மக்கள் விரோதமாக எதுவும் நடந்த மாதிரியும் இவ்வளவு இது விஷயம் இப்போ ஆரம்பத்திலே பேசுறதுக்கான இது தேவையில்லை. இது என்னென்னா வன்மத்தை காட்டுது. நீங்கள் உங்கள் பரம்பரை மாதிரி இல்லை. கலைஞர் சட்டசபையில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பலமுறை எம்எல்ஏ இருந்து அதுக்கப்புறம் சட்டசபையில் உட்காந்து நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவா துணை முதல்வராக அவர் கம்பீரமாக நீங்கள் உட்காந்து பழக்கப்பட்ட இடம் இந்த சட்டசபை. ஆனால் விஜய் சாருக்கு இது வரைக்கும் எந்த முதல்வருக்கு இல்லாத அளவுக்கு இது புதுசு. இடமும் புதுசு, சபையும் புதுசு, அனுபவம் புதுசு. அப்போ இப்போ எம்ஜிஆர் கூட பல தடவை எம்எல்ஏவாக சட்டசபை இருந்து அப்புறம் முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி கலைஞர் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் முதல்வர் வந்து உட்காந்தார். ஜெயலலிதா மேடம் அப்படி தான் பலமுறை சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து அந்த சபை என்ன அந்த இடமெல்லாம் பழகி போய் அப்புறம் தான் முதல்வர் ஆனாங்க. இதில் விஜய் சார் முதல் முறையாக சட்டசபைக்குள்ள ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறாரு. அப்போ நீங்களாம் ஒரு புதுசாக வந்திருக்கிறார், இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அவரை குதறினீங்கன்னா அது வன்மத்தின் உச்சம் தான். இது வந்து நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல யாருமே மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பண்ணலாம் மக்கள் பார்த்துட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. திருப்பி அதே மாதிரி பழைய எப்போ உள்ள அரசியல் மாதிரியே சட்டசபைனா சண்டை போடுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீமே. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.